ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், மேத்யூ சாப்டர் 14, மார்க் சாப்டர் 6, லூக் சாப்டர் 9 அண்ட் ஜான் சாப்டர் 6. மத்தேயு 14ஆம் அதிகாரம், மார்க்கு 6ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரம் மற்றும் யோவான் 6ஆம் அதிகாரம். இந்த ஹேரோது வாழ்ந்த டைமில் இந்த ஜான் த பேப்டிஸ்ட்க்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் ஸ்டோரியில் பார்த்தோம், சரியா? அப்போ அதுக்கப்புறம் அந்த செய்தியை, யோவான் ஸ்நானனுக்கு நடந்த செய்தியை கேட்ட ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, இம்மீடியட்டாக அந்த இடத்துல ஒரு படகுல ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். Jesus and his disciples got in a boat and sailed to a remote place. அப்போ ஏசப்பா அங்கே போனாலும், அந்த வனாந்திரமான இடத்துக்கு போனாலும், இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏசப்பா அந்த மாதிரிலாம் அற்புதம் செய்கிறவங்க அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாவை ஃபாலோ பண்ணி ஏசப்பா இருக்கிற இடத்துக்கு கால் நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ ஏசப்பாவை சுற்றிலும் மறுபடியும் பயங்கரமான கூட்டம். அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட புருஷர்கள், மென்ஸ் மட்டும் எத்தனை பேர் இருந்தாங்களாம்? 5,000 men. Jesus went up into the hills and taught them. He spent time healing the sick. There were around 5,000 men in the crowd plus women and children. ஆண்டவர் அந்த மலையின் மேல் ஏறி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல சீஷரோடு கூட உட்காந்துருந்தாங்க. அப்போது ஏசப்பா கிட்ட நிறைய வியாதிக்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுக்குறாங்க. எத்தனை பேர் வந்தாங்களோ எல்லாருக்கும் சுகம், வரவங்க எல்லாருக்கும் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, நல்ல சுகத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க, சரியா? அப்போ அங்குள்ள கவுண்ட் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் 5,000 புருஷர்கள், இது தவிர விமென்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ், வேற ஒரு சில அனிமல்ஸ் கூட இருந்திருக்கலாம், ஓகேவா? லைக் கோட்ஸ் அண்ட் ஷீப்ஸ், இப்படி கூட எல்லாம் இருந்திருக்கலாம். இப்போ ஏசப்பா பிரசங்கம் பண்ணுறாங்க, ஏசப்பா அற்புதம் பண்ணுறாங்க, எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. பட் அப்படியே அந்த டைம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக சாயங்காலம் ஆகிட்டுருக்கு. பட் மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. யாராவது ஒரு ஆள் 2 ஆளுன்னா நம்ம கொடுத்துடலாம் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி. பட் 5,000+ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம்? ஆனாலும் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, பிலிப்பை கூப்பிட்டு இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். ஏசாப்புக்கு தெரியும் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி. ஆனாலும் ஏசப்பா என்ன பண்றாங்க, இந்த பிலிப் கிட்ட கேட்குறாங்க. உடனே பிலிப் என்ன ரிப்ளை பண்றாரு, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். இப்பதான் ஆண்ட்ரூ ஓடி வர்றார். ஆண்ட்ரூ உடனே அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. எங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். கரெக்டு தான், ஆண்ட்ரூ சொன்னது 100க்கு 100 கரெக்டு தான். 5 அப்பம் 2 மீனை வச்சுக்கிட்டு இத்தனை ஜனங்களுக்கு நம்ம எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? பட் ஸ்டில் ஏசப்பா என்ன சொல்றாங்க, tell everyone to sit down in groups of around 50. Jesus ordered. எல்லாரும் என்ன பண்ணுங்க, உட்கார வைங்க, எல்லாம் இருங்க பந்தியில் இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வச்ச பிறகு ஏசப்பா என்ன பண்றாங்க, Jesus took the 5 loaves and 2 fish, looked up into the sky and gave thanks. Then he broke off pieces for his disciples to set before the crowd. ஏசப்பா என்ன பண்றாங்க, அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் அப்படி என்ன பண்றாங்க, ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். எல்லாம் பயங்கரமான பசியாக இருந்திருப்பாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷம். வாவ், ஃபிஷ் அண்ட் பிரெட், வெரி நைஸ், நல்லா என்ஜாய் பண்ணி சூப்பராக சாப்பிட்ருப்பாங்க. ஸோ வனாந்தரத்திலேயே ஒரு பெரிய அசனம், நல்ல சாப்பாடு திருப்தியாக எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்கும்படி இந்த ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் ஃபீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் கிடையாது, அந்த சாப்பாடு எதுவுமே சேதமாகக்கூடாது, சரியா?
அதில் ஏதாவது மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, சீஷர்களுக்கு சொல்கிறாங்க. The disciples picked up 12 basketfuls of broken pieces that were left over. மீதி இருந்ததை சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, 12 கூடை நிறைய அவங்க என்ன பண்ணுறாங்க, நிரப்பினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போது ஏசப்பா செஞ்ச இந்த அற்புதத்தை நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நிறைய ஜனங்கள் பார்த்துருக்காங்க. உடனே ஏசப்பா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த ஜனங்கள் எல்லாரும் ஏசப்பா வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவரை நம்ம என்ன பண்ணணும், ராஜாவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவங்களுடைய மனசில் தோணியிருக்கலாம். அப்படிங்கிறத நம்ம அந்த வசனத்தில் வாசிக்கலாம், ஜான் சாப்டர் 6:15. ஆனாலும் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, சாயங்காலமான அந்த நேரத்தில் இம்மீடியட்டாக அவர்களுக்கு விலகி அந்த க்ரௌடை விட்டு ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, அதர் சைடு போகிறாங்க. Immediately Jesus told the disciples to get into the boat and go on ahead of him to the other side while he dismissed the crowd. After Jesus had sent the crowds away, he went up on a hillside by himself to pray. இப்படியாக இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு போஷித்தார். மீதி உள்ள துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் 2. ஒன்று, ஏசப்பா வந்து எவ்வளோதான் மல்டிடியூட்ஸ் இருந்தாலும், எவ்வளவுதான் க்ரௌட்ஸ் இருந்தாலும் அவங்க மேலே ஏசப்பாவுக்கு ஒரு கன்சர்ன். ஏன் அப்படி சொல்கிறேன், ஏன்னா ஏசப்பாவுக்கு தெரியுது இந்த ஜனங்கள் நம்ம கூட இருக்கிறாங்க, நிச்சயமாக அவங்களுக்கு பசிக்கும், நம்ம அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் மீது ஏசப்பாவுக்கு ஒரு கன்சர்ன். யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க, பிரசங்கத்தை கேட்குறாங்க, சுகமாகறாங்க, போனால் போயிட்டு அப்படின்னு சொல்லி ஏசப்பா விடலை. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், அவங்க பசியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாவுக்கு அந்த ஜனங்கள் மீது அக்கறை மிகுந்தவராய் காணப்பட்டார். ஸோ நமக்கு இதிலிருந்து ஒரு படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னால், ஏனோ தானோன்னு இல்லாமல் ஒவ்வொருவர் மீதும் அக்கறை உடையவர்களாய், கன்சர்ன் உடையவர்களாய் நம்ம எப்படி இருக்கணுமா, நம்ம காணப்படணுமா, சரியா? ஸோ எப்பவுமே நம்மளுதே ரொம்ப செல்ஃபிஷாக அப்படி நம்ம இருந்துடக்கூடாது. ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய பிளெஸ்ஸிங்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரியா? அப்போ நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் மேலே நமக்கு என்ன இருக்கணும், ஒரு கன்சர்ன் இருக்கணும், இல்லைன்னா அக்கறை இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும். 1. 2வது, அந்த பையன், ஒரு சின்ன பையன், அவன் சாப்பிட்றதுக்காக என்ன பண்ணுறான், அவனுக்குன்னு சொல்லி 5 barley loaves and some fishes, 5 அப்பம் 2 மீன், இல்லை சில மீன்கள் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போ அந்த பையன் தன்னுடைய ஆகாரத்தை, அவன் சாப்பிட கொண்டு வந்த அந்த ஆகாரத்தை அவன் என்ன பண்ணுறான், ஷேர் பண்ணுறதுக்கு, அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான், சரியா? ஸோ இன்றைக்கி இவ்வளோ பெரிய மிராக்கல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 புருஷர்கள் ப்ளஸ் விமென்ஸ், சில்ட்ரன்ஸ் எல்லாரும் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால், அது இந்த பையன் கொண்டு வந்த அந்த 5 அப்பம் அந்த 2 மீன் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வதிச்சு தான் எல்லாருக்கும் பரிமாற சொல்கிறாங்க, சரியா? ஸோ அந்த பையன் அவன் சாப்பிடுறதுக்குன்னு கொண்டு வந்த அந்த சாப்பாடை அவன் என்ன பண்ணுறான், ஷேர் பண்ணுறான், சரியா? ஸோ ஷேரிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம சாப்பாடை ஷேர் பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு குறைவும் ஆக போவது கிடையாது, சரியா? ஸோ நான் வேலை பார்க்குற இடத்துலலாம் பார்த்துருக்கேன், ஒரு சில இடங்களில், எல்லா இடத்துலையும் அப்படி கிடையாது. வேலை பார்க்குற இடத்துல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், சாப்பாடு கொண்டு வருவாங்க, அமைதி அவங்க சாப்பாடு கொண்டு வந்துட்டு அவங்க சாப்பாடு அவங்க மாத்திரம் சாப்பிட்டுட்டு அப்படியே பக்கத்தில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு அக்கறையோ கன்சர்னோ இருக்காது, சரியா? அவங்க பாட்டுக்கு சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு திருப்தி அவங்க முடிச்சுட்டு அவங்க நீட்டாக அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சரியா? ஸோ இதே மாதிரி நம்மளுடைய ஸ்கூலில் கூட இருக்கலாம், சரியா? நிறைய பேர் அவங்க தனிப்பட்ட முறையில் சாப்பிடுவாங்க, அப்படி இருப்பாங்க. பட் ஆஸ் அ சில்ட்ரன் ஆஃப் ஜீசஸ், ஏசப்பாக்குள்ள பிள்ளையாகிய நாம், இயேசுவின் பிள்ளையாகிய நாம் என்ன பண்ணணுமா, ஷேரிங். அப்போ எப்படி, இப்போ உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலில் இன்டர்வெல் டைம் இருக்குது, அப்போ உங்கள் கையில் என்ன இருக்குது, சாப்பாடு இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் கூட இருக்காங்க, என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது, சரியா? பிக்னிக் போகிறீங்க, அப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது ஸ்பெஷல் கொண்டு வந்திருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ஏதாவது ஸ்பெஷல் வந்திருக்கு, என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணி சாப்பிடலாம்,
நான் அடிக்கடி பார்த்துருக்கேன், லவ் ஃபீஸ்ட்னு ஒன்று இருக்கும். எங்கே இருக்கும்? அதிகபட்சமாக இது எங்கே நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த விபிஎஸ் சீசன் டைமில் மாத்திரம்தான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த விபிஎஸ் டைமில் லவ் ஃபீஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரியா? அன்பின் விருந்து. அப்போ இந்த அன்பின் விருந்து அந்த டைமில் மாத்திரம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சாப்பாடு கொண்டு வருவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. சரியா? அப்போ இருக்கிற அந்த சந்தோஷம் இந்த உலகத்தில் எத்தனை கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் நமக்கு அந்த சந்தோஷம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. சரியா? ஸோ அதனால் ஆகாரத்தை ஷேர் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை நீங்கள் உருவாக்கிக்கலாம். சரியா? ஸோ அந்த சின்ன பையன் அவன் கொண்டு வந்த சாப்பாட்டை அவன் ஏசப்பா கிட்ட ஷேர் பண்ணுறான். ஏசப்பா அதை ப்ளஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் திருப்தியாக கொடுக்குறாங்க. யாருக்கும் எந்த ஒரு குறையும் கிடையாது. மாறாக அவங்க என்ன பண்ணாங்க, 12 கூடை நிறையா மீதி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரியா? ஸோ ஏசப்பா எல்லாருக்குமே ரொம்ப 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 நல்லவராக இருக்கிறாங்க. சரியா? அதுலேயும் ரொம்ப ஸ்பெஷலாக தம்மை தேடுகிறவர்களுக்கு மாத்திரமில்லை, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். இன்னைக்கு அந்த வசனம் எங்கே இருக்கு? Lamentation chapter 3 verse 25. The Lord is good to those whose hope is in Him, to the one who seeks Him. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஸோ ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை தேடி போனாங்க, ஆண்டவர்கிட்ட காத்திருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, நல்லவராக இருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, நல்லவராக இருக்காங்க. நிச்சயமாக அதே மாதிரி நாமும் ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவருக்காக காத்திருப்போம். இயேசுவை தேடுவோம், இயேசுவுக்காக காத்திருப்போம். இயேசு நமக்கும் நல்லவராக இருப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர். பை பை. தேங்க்யூ.